அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற புஷ்பா 2 திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சுகுமார் இயக்கியிருக்கிறாரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை தமிழகம் எங்கும் வெளியிட்டிருக்கிறாங்க. அல்லு அர்ஜுனுடன் இணைந்து ஃபகத் பாசில், ராஷ்மிகா, ஸ்ரீலீலா, சுனில், ராவ் ரமேஷ், ஆடுகளம் நரேன், ஜெகபதி பாபு மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் முதலமைச்சர் ஆடுகளம் நரேனை சந்திக்க செல்லும்போது அல்லு அர்ஜுன் மனைவி ராஷ்மிகா தன் கணவன் முதலமைச்சருடன் இருக்கும் ஃபோட்டோ வீட்டில் மாட்ட வேண்டும் என்று சொல்ல சரி என்று சொல்லிவிட்டு முதலமைச்சரை பார்க்க சித்தப்பா என்பவருடன் செல்கின்றார் அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுன் ரவுடி என்பதால் முதலமைச்சர் ஃபோட்டோ எடுக்க மறுத்ததோடு அல்லு அர்ஜுனை அசிங்கப்படுத்தி விடுகின்றார். இதனை பொறுக்க முடியாத அல்லு அர்ஜுன் சித்தப்பா என்பவரை தன் கடத்தல் மூலம் பல கோடிகளை சம்பாதித்து முதலமைச்சராக்கி அவருடன் ஃபோட்டோ எடுத்து தன் மனைவி ஆசைப்பட்டபடி வீட்டில் மாட்ட நினைக்கின்றார். அல்லு அர்ஜுன் மனைவியின் ஆசையை நிறைவேற்றினாரா இல்லையா? புஷ்பா 1ஆம் பாகத்தில் ஃபகத் பாசிலிடம் போட்டி போட்டது 2ஆம் பாகத்திலும் புஷ்பா செய்யும் செம்மர கடத்தலை பிடிக்கும் போட்டி தொடர்கின்றது. அது மட்டுமல்லாமல் சித்தப்பா என்பவரிடம் புஷ்பா தன்னிடம் மன்னிப்பு கேட்டால் ஒத்துழைப்பு தருவதாக சொல்கின்றார். புஷ்பா பகத் பாசிலிடம் மன்னிப்பு கேட்டாரா என்பதும், பிரதம மந்திரியான ஜெகபதி பாபுவுக்கும் புஷ்பாவுக்கும் என்ன பிரச்சனை, அதிலிருந்து புஷ்பா உயிர் படைத்தாரா என்பதும், புஷ்பா 3ஆம் பாகத்தின் லீடு என்ன என்பதுமே புஷ்பா 2ஆம் பாகத்தின் மீத கதை. புஷ்பாவாக அல்லு அர்ஜுன் நடிப்பிலும் நடனத்திலும் அசத்தி இருப்பதோடு சண்டை காட்சிகளில் மிரட்டி இருக்கின்றார். அல்லு அர்ஜுனின் மனைவியாக ராஷ்மிகா அவருக்கு ஈடு கொடுத்து நடிப்பிலும் நடனத்திலும் கவர்ச்சியிலும் விருந்து படைத்துள்ளார். ஃபகத் பாசிலின் நடிப்பு மிரட்டல். முதலமைச்சராக ஆடுகளம் நரேன், சித்தப்பா கேரக்டர் ஜெகபதி பாபு, ராவ் ரமேஷ் என இதில் நடித்திருக்கும் அனைவருமே அவரவர் கேரக்டர் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. சாம் சிஎஸின் கூடுதல் பின்னணி இசை மிரட்டல். மிரோஸ்லாவ் குபோஃப்ரோசக் ஒளிப்பதிவு மிரட்டல். வழக்கமான கடத்தல் ஆக்ஷன் கதையை பிரம்மாண்டமான மேக்கிங்கில் அதிக பொருள் செலவில் எல்லோரும் ரசிக்கும்படி வெற்றி படமாக கொடுத்துள்ள இயக்குனர் சுகுமாருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.